السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يحسبهم الجاهل أغنياء من التعفف وتعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا. وقال نبينا عليه الصلاة والسلام: أدبوا أولادكم وأحسنوا تأديبهم أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள் கொடை அருவிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள், நம்முடைய மார்க்க உலக கல்விக்கு காரணமாய் இருந்த ஆசிரிய பெருமக்கள், உலகத்தில் வாழ்கிற அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் வயோதிகர்கள், சிறுவர்கள், பெண்கள், தாய்மார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். பிஹக்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் கல்வியை நிலைநாட்டுவதற்காக திண்ணையில் அமர்ந்து திண்ணை தோழர்களுக்கு வழங்கிய கல்வி ஆற்றலை குறித்த ஒரு உரையாய் மார்க்க கல்வியை குறித்த தேடல்களை எவ்வளெல்லாம் மார்க்கம் வலியுறுத்துகிறது என்பதை பற்றியும் பேசுவதற்கே இந்த ஹுதுபாவை அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பதாக நாம் கேட்டபடி அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. பொதுவாகவே கல்வி என்பது இஸ்லாத்திலே வரையறுக்கப்பட முடியாத அளவிற்கு வலியுறுத்துகின்றது மார்க்கம். குர்ஆனினுடைய துவக்க ஆயத்தாக முதன்மையாக இறங்கி அருளப்பட்டதே படி என்பதாகத்தான். இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக என்றுதான் மார்க்கம் கல்வி குறித்து அறிவிக்கிறது. அதே குர்ஆன் சொல்கிறது, எவ்வளவு ஒருவன் செல்வந்தனாக இருந்தாலும், பதவியில் உள்ளவனாக இருந்தாலும், அழகானவனாக இருந்தாலும், இவர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பது மார்க்கம் சொல்கிறது. ஆனால் அதே குர்ஆன் சொல்கிற இன்னொரு வசனம் நமக்கு நினைவில் வர வேண்டும். லா யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எந்த காலத்திலும் சமமாக மாட்டார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எனவே அறிவு என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு நுட்பமான விஷயங்களை, மார்க்கம் சம்பந்தமான காரியங்களை, உலகம் சம்பந்தமான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கல்வியை கற்றுக்கொள்வது என்பது ஃபர்து ஐன் என்று சொல்லப்படுகிறது. கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபரீலத் என்று வருகிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுக்கு தோற்றுவித்து கொடுத்த மதரசா என்பது திண்ணை அமரப்பட்ட அந்த திண்ணையிலே இன்றும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் நமக்கும் ஹஜ்ஜுடைய உம்ரா பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. மதீனாவிலே ரவுலாவிற்கு சென்றீர்கள் என்றால் அதற்கு அருகாமையிலே ஒரு மேடை ஒன்று இருக்கும். சிறிய சுவர்களாக நம்முடைய கெண்டை காலுக்கு அளவிற்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலையில் இருக்கும் அந்த மேடை, அதுதான் திண்ணை, அன்றைய திண்ணை. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நான் கண்ட திண்ணை தோழர்களில் 30 சிலர், 40 நண்பர்கள் சிலர், ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள் 100 என்று சொல்லுகிறார்கள், சிலர் 300 என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்களில் பெரும்பேர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அங்கு உஸ்தாதாக இருப்பார்கள்.
அவர்கள் யாரை நியமித்து உஸ்தாதாக வைத்திருந்தார்களோ அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். திண்ணை தோழர்கள் மதரசாவிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய கல்வி கற்றுக்கொள்வது எப்படி இருக்கும் என்றால் 3 வேளை உணவு, 2 வேளை உணவு, தங்குமிடம் என்பதை போன்றெல்லாம் அவர்களுடைய கல்வி கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கல்வி கற்றுக்கொள்வது மட்டும்தான் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அந்த திண்ணையில் வைத்திருப்பார்கள். நாயகத்தின் வாயில் இருந்து வருபவைகளை சிலர் மனனம் செய்து கொள்வார்கள், சிலர் எழுதி கொள்வார்கள். எப்பவாவது எங்கேயாவது யாராவது அழைத்தால்தான் உணவு, யாராவது கொடுத்தால்தான் உணவு. இவர்கள் எங்கும் போய் சென்று வியாபாரமோ வணிகத்தில் எல்லாம் ஈடுபட மாட்டார்கள். இப்படி முழுக்க முழுக்க மார்க்க கல்விக்காக அர்ப்பணித்ததின் பெருமிதம் தான் கியாம நாள் வரைக்கும் குர்ஆனின் முழுமையும் ஹதீஸின் முழுமையும் முஸ்லிமான மக்களுக்கு மத்தியில் கையிலே இப்பொழுது தவிழ்ந்து வருகிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்ணை தோழர் சஹாபாக்களினுடைய மத்தியில் உள்ள அமல்கள் எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது அரபியிலே எழுதுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது யாராவது உணவு கொடுத்தால் திண்ணை தோழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் மஸ்ஜிதிலே நடந்தோம் என்று சொன்னால் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்பவர்களை முன்னிறுத்தி கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே நாம் தெரிந்த நிறைய சஹாபாக்கள் அதிலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அதிலே இருக்கிறார்கள், ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலே இருக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள். இன்னும் சொல்ல போனால் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலே இருக்கிறார்கள். சஹாபாக்களிடம் பேசிக் கொள்வார்களாம், நான் இன்னென்ன விஷயங்கள் திண்ணை தோழரில் அமர்ந்திருக்கும் பொழுது இதை நான் தெரிந்து கொண்டேன், அதை நான் அறிந்து கொண்டேன், இதை நான் சிலருக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த மார்க்க சட்டம் விளக்கம் கேட்டிருக்கிறேன் என்று. இப்படி ஹதீஸ்களின் அறிவிப்புகளை கேட்கும் பொழுது சஹாபாக்களே சொல்வார்களாம், அம் அக்ஸர் மின் அபூ ஹுரைரா, அம் அக்ஸர் மின் அபூ ஹுரைரா. நீ என்ன அபூ ஹுரைராவிட நிறைய தெரிஞ்சிருப்பியா, நீ என்ன அபூ ஹுரைராவிட நிறைய தெரிஞ்சிருப்பியா? ஏனென்றால் திண்ணை தோழர்களின் முதன்மையான மாணவராகவும் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் பின்பத்தில் மிக முக்கியமான இடத்தில் மார்க்க கல்வியை பிடித்தவர்கள் யார் என்றால் சையதுனா ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமக்களே, இந்த மார்க்க கல்வியின் தேட்டம் என்பது சஹாபாக்களோடு முடியவில்லை. அது தொடர்ந்து இமாம்களிடம் வந்தது, ஆலிம்களிடம் வந்தது, காசிகளிடம் வந்தது, ஹுகமாக்களிடம் வந்தது, வலிமார்களிடம் வந்தது. இன்றும் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய துவக்கமே எது என்றால் மதரசாவினுடைய முக்கியமான கோட்பாடுகள் என்று கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் போர்டிங் ஸ்கூல் துவங்கியது என்று சொன்னால் முஸ்லிம்களின் இஸ்லாமியர்களின் ஆட்சி காலத்தின் ஆரம்பத்தில் இருந்து மதரசாக்கள் தான் என்பது வரலாற்றை நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும். ஆகையால் தான் மதரசாக்கள் இருந்த இடங்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் இருந்த முகலாயர்கள் ஆட்சியில் இருந்த எல்லா தெருக்களின் பெயர்களை கூட சித்தாந்தத்தில் மறைக்கப்பட வேண்டும் என்று இன்று மாற்றி அமைக்கிறார்கள். ஆனால் மதரசா என்கின்ற கல்வி எழுச்சி, கல்வி பாதை, கல்வி பாடசாலை என்பது உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் வரும். அதற்கு முன்னுதாரணம் எது என்றால், எப்படி ஒரு மஸ்ஜித் நபவியிடம் சுஃபா என்ற திண்ணை இருந்ததோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜித்களிலும் ஒரு மதரசா இருக்கும். நீங்கள் மக்காவிலே ஹரமுக்கு சென்றால் லொஹருக்கு பின்னால், மக்ரிபுக்கு அசருக்கு பின்னால் மதரசா நடைபெறும், சுபூஹுக்கு பின்னால் மதரசா நடைபெறும். ஆங்காங்கே ஓரத்தில் மதரசா இல்லாத தூண்கள் இல்லை, மதரசா இல்லாத சுவர்களும் இல்லை. மஸ்ஜிதின் நபவியிலே பெரும் அத்தாட்சி அவைகள். உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள், அது அமெரிக்காவா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும் மஸ்ஜிதின் ஓரத்தில் உஸ்தாதுமார்களும் மஸ்ஜிதின் ஓல கிளைகளில் மாணவ செல்வங்களும் எப்பொழுதும் தரிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தொழுகை மட்டும் மஸ்ஜிதில் நடைபெறாது, மஸ்ஜிதிலே பயான் மட்டும் நடைபெறாது, மஸ்ஜிதிலே கல்வி வெளியே வரும், கல்வி தேட்டம் அதிகம் வரும். இப்பொழுது நாம் சொல்ல வருவது, உலகத்தில் பல்வேறு இடத்திற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் ஏன் மதரசாக்களுக்கு கொடுப்பதில்லை? ஒரு ஜூன் ஜூலையிலே அட்மிஷனுக்காக ஜனவரி டிசம்பரிலேயே போய் நிற்கிறோம். யாரை யாரையெல்லாம் பார்க்க இருக்கிறோம்? சாதாரண உலக கல்விக்காக, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய கல்வியின் எஜுகேஷனாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ள அகாடமி எஜுகேஷன்களை மக்களிடம், மாணவர்களிடம், நம் குழந்தைகளிடம் வலியுறுத்துவதற்கு பேராவலும் பேர் முக்கியத்துவம் தருகிறோம்.
அந்த பள்ளிக்கூடத்தில் தான் என் பிள்ளைய சேர்க்கலான்னு இருந்த, எனக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்று வேற பெருமை பேசுகிற, கவலை பேசுகின்ற மக்கள் மத்தியிலும் உண்டு. ஆனால் மதரசாக்கள் திறந்து வைக்கப்பட்டால் 1500, 2000 ரூபாய், 5000 ரூபாய், ஹஜ்ரத் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 10,000 ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லி மார்க்க கல்வியை பேரம் பேசுகிறவர்கள், தன்னுடைய வாழ்நாளிலே தான் எவ்வளவு பெரிய ஆளாவன இருந்துக்கோங்க, மார்க்க கல்வி வேண்டும் என்றால் பள்ளிக்குள் நுழைய வையுங்கள், கல்வி கிடைக்கும். அஜரத்து கிடைப்பாரு, பணம் கொடுத்து யாரை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். ஆனா மார்க்க ஒழுக்கத்தை வாங்க முடியாது. நீங்க எந்த ஒழுக்கத்தை உங்க பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த ஒழுக்கம் உங்களுக்கு கிடைக்காது. ஒழுக்கம் மிக முக்கியம். அது மஸ்ஜிதில் இருந்து புறப்படுகிறது, மஸ்ஜிதிலே உள்ள மதரசாவில் இருந்து புறப்படுகிறது. நீங்கள் இந்தியாவினுடைய முதல் 3 பிரதமர்கள் வரிசையில் 3ஆம் பிரதமராக இருந்தவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. உலக தலைவர்களால் போற்றப்பட்ட ஒரு தலைவராகவும் இருந்தார். அவருடைய கல்வியினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மதரசாவில் தான் படித்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு காலகட்டத்தில் அரபு தமிழ் இருக்கும், சிந்து சுபியான் ஒரு கிதாப் இருக்கும், தமிழ அரபில எழுதி படிப்பாங்க, தமிழை அரபியில் எழுதி படிப்பார்கள், பாரசீகத்தை அரபியில் எழுதி படிப்பார்கள், உருதுவையும் கூட அரபியில் எழுதி படிப்பார்கள். ஆனால் இன்று அரபியை மற்ற மொழிகளில் எழுதி படிக்கிற மோசமான கவலைக்கிடமான காலமாகிவிட்டது. ஒரு உம்ராவுடைய கைடு கொடுத்தா அதுல தமிழ்ல எழுதி தர முடியுமா என்று கேட்கிறார்கள். ஒரு ஹஜ்ஜுடைய கைடு துஆக்கள் சொல்லி கொடுத்தா தமிழ்ல எழுதி தர முடியுமா என்று கேட்கிறார்கள். 2ஆம் கலிமாவை தவிர்த்து வேற ஏதாவது நிக்கா மேடையில மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளை படுற பாடு இருக்க, உண்மையிலே இவர் மதரசாக்கு பள்ளிக்கெல்லாம் ஒதுங்கி இருக்கிறாரா என்று யோசிக்கிற அளவிற்கு சில மாப்பிள்ளைகளினுடைய குர்ஆன் ஓதுதலும் மார்க்க புரிதலும் குறைவாக இருப்பதை இந்த சமூகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இவைகள் எல்லாத்திற்கும் முக்கிய பலவீன காரணம் எது தெரியுமா? மதரசா பள்ளிவாசல்கள் இருந்தும், அதிலே உஸ்தாதுமார்கள் இருந்தும், அதிலே மதரசாக்கள் இருந்தும், நமக்கான நேரங்கள் இருந்தும், பிள்ளைகளை வழிவகுக்க நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல சூழ்நிலைகள் இருந்தும் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்காத பெற்றோர்களே, உங்களிடம் கவனத்திற்கு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இருக்கும் பொழுது மதிப்பதை எப்படி விரும்புகிறீர்களோ, உங்கள் மறைவுக்கு பின்னால் ஏன் உங்கள் சந்ததிகள் முழுக்க கண்ணியவான்களாக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், மார்க்க ஒழுக்கத்தோடு மார்க்க சட்டத்தை பேணுவதோடு வாங்க வேண்டும் என்று விரும்பினால் மதரசாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதுவுடைய சட்டத்தில் இருந்து வக்ஃபு வாரிய சட்டம் வரைக்கும் பேசப்படுகிற இடம் மதரசா. வெறும் சும்மா குரானை ஓதிட்டு போறதில்லை. நிறைய இடங்கள் அப்படி நடக்குது. குரானை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறது, குரானை மட்டும். அது மதரசா அல்ல, அது டியூஷன். குரானை மட்டும் ஒருவன், அது மதரசா அல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், சில குர்ஆனும் ஹதீஸும் கெற்றால் போதும் ஒருத்த வந்து நிற்பான்ல, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று மார்க்க வல்லுநர்கள் சொல்கிறார்கள். என்னடா ஆலிம்க, என்ன காசி, என்ன முஃப்தி, நம்ம நல்ல வியாபாரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம், அல்லது வேற ஏதாவது அலுவலகத்தை பற்றி பேசுவோம். அப்போ ஒருத்தன் வருவான், உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பற்றி தெரியுமா, குர்ஆன் ஹதீஸை பற்றி தெரியுமா என்று வருவான். அதிகமான குழப்பவாதிகள் யாரு தெரியுமா? எதிலையுமே தான் தெளிவு பெறாமல் இருப்பவன் தான் பெரிய குழப்பவாதிகளாக இருப்பான். அவன் ஒரு கேள்வியை வச்சுட்டு போயிடுவான். அல்லாமா முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மேதை, கடல், கனவினுடைய விளக்கத்தை சொல்வதற்கு தன்னிகரற்றவர்கள் என்று சொல்லலாம். அவ்வளவு விளக்கம் சொல்வார்கள். மருத்துவ குறிப்புகளை ஆரம்ப காலத்தில் அவரிடமிருந்து நிறைய எடுத்திருக்கிறார்கள். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் வந்து நிற்கிறார். கொஞ்சம் அவகாசம் கிடைக்குமா, கேள்வி கேட்கணும்ட்டு. முடியாதுங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நிஸ்ஃப கலிமா, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேனே, அனுமதிக்கவில்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும், இவன் எந்த கேள்வி கேட்டாலும் இருக்கிற மாணவர்கள் எல்லோரையும் நான் கற்று வந்த விஷயத்தை குழப்புவதற்காக இருக்கிறான் என்று தெரியும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் சோற்று கிடையாது, மதில் கிடையாது, ஒரு கிளாஸ் கிடையாது, ஒரு போர்டு கிடையாது. இருக்கிற இடத்தில் எப்படி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நிற்பார்களோ அப்படியே வகுப்பறையை கவனிப்பார்கள். உமர் அலி அல்லாஹ் உங்க காலத்தில் ஒரு பஞ்சாயத்து அப்படிதான் நடந்துச்சு. இந்த சபீஹி என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவன் கொஞ்சம் ஆபத்தானவன். இன்னைக்கு அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. வந்தாலே ஏதாவது 7:30 கொண்டு வரும், ஆனால் முஸ்லீம்கள்ட்ட தான் இருப்பான்.
முஸ்லீம் மாதிரியே இருப்பார், நல்ல பாடம், நல்ல குர்ஆன், அப்படியே ஆயத்தெல்லாம் ஓதுவார். கடைவீதியில் எல்லாரும் பிஸியா இருக்கும் பொழுது அங்க போய் ஒன்னு கிளப்புறார். என்னமோ இந்த குர்ஆன் என்னமோ சில இடத்துல இருக்குதுன்னு சொல்லுது, சில இடத்துல அதே விஷயத்துல இல்லைன்னு சொல்லுதுங்கிறார். ஒரு இடத்துல குர்ஆன் சொல்லுகிறதுக்கும் இன்னொரு இடத்துல சொல்றதுக்கும் முரணா இருக்கிறது இந்த குர்ஆனுடைய ஆயத்து என்று சொல்லி கொண்டிருந்தார். கடைவீதியில் உள்ளவர் ஒருத்தர் அதில் போய் இறங்கி நம்ம எதுவும் தவறாக எதுவும் ஃபாலோ பண்ணுறோமோ, எதையோ பின்பற்றுறோமோ, முகம்மதுடைய சொல்லில் ஏதாவது குறை இருக்குமோ என்று என்னதான் நீ சொல்ல வர்றேன்னு சொல்லி கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இருந்த அந்த சபீஹிடம் ஒரு பெரிய ஆட்கள், ஒரு பெரிய குழு சேருது. அவர் குர்ஆனை திறக்கிறார். இங்க பாருங்க, வலா யஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன். இங்க என்ன அல்லாஹ் சொல்றான்? பாவிகளுக்கு எந்த கேள்வி கணக்கும் கேட்கப்படாது அப்படின்னு சொல்றானா? ஆமாப்பா. அப்படி திருப்புறார். அப்ப இதே இடத்துல குர்ஆன்ல எப்படி வருது பாருங்களேன், ஃபவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன். எல்லோருக்குமான கேள்வி கணக்கு உங்கள் ரப்பின் மீது சத்தியமாக நடைபெறும் என்று சொல்லுகிறான். இங்க என்ன விளங்குது உங்களுக்கு? குர்ஆன்ல கேள்வி கணக்கு இல்லைன்னு ஒரு இடத்துல, ஹிசாபு இல்லைன்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொல்றது. இது எப்படிங்க நம்புறது? வாஸ்தவம் தாயா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். அப்படி ஒரு ஆள், ஒரு சாரார். அப்புறம் இன்னொரு சாரார், இவனை இப்படியே விட்டா வேலைக்காகாதுன்னு ஹலீஃபாட்ட கொண்டு போயிடலான்னு ஹலீஃபாவுக்கு முன்னாடி போய் நிறுத்தியாச்சு. சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்தினானோ. போய் நின்றதற்கு பின்னால விஷயத்தை சொன்னாங்க, இவ்வளவு நடந்ததுன்ட்டு. முதல்ல ஹலீஃபா எடுத்து கொண்டு வந்து ஒரு சவுக்கை எடுத்துட்டு வான்ட்டு பதில்லாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவன் என்ன உள்ளத்துல இருக்கிறான்ட்டு. அடி, நைய புடைப்பு, கீழே சரியான அடி, இடுப்புக்கு கீழே, முதுகுல சவுக்கு அடி, தலை ஃபுல்லா தழும்பு ஒழும்போட ரத்தம் ஒழுக நிக்கிறான். இங்க வா, என்ன கேள்விக்கு பதில் வேணுமா? இல்லை, நான் அப்படித்தான் விலகி சொன்ன மக்கள்கிட்ட, வேற எதுவும் நியத்தெல்லாம் இல்லை. நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கணும். குர்ஆன்ல தவறு இல்லை, உன் உள்ளத்தில் தவறு, உன் அறிவில் தவறு. எங்கெல்லாம் போனன்னு கேட்டாங்க. நீ யார்கிட்டலாம் போன? உலமாக்கள்கிட்ட போனியா? அத்தஸ்அலு மினல் உலமா. இல்ல, அத்தஸ்அலுன மின் ஷுஊனில் இஸ்லாமியா. நம்முடைய இஸ்லாத்துல சில ஷான்களோட சில பேர் வச்சிருக்கிறோமே, அந்த ஹக்கீம்கள், அந்த காசிகள், அந்த முஃப்திகள், அங்க எங்கேயாவது போய் இந்த குர்ஆனை பத்தி கேட்டியா? இல்ல. எங்கேயுமே கேட்காம டைரக்டா மார்க்கெட்ல உனக்கு என்ன இந்த பேச்சு? மார்க்கெட்ல என்ன குர்ஆனை பற்றிய சந்தேகம்? மார்க்கெட்ல என்ன உனக்கு ஹதீஸை பற்றி சந்தேகம்? சந்தேகம் எங்க தீர்க்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் அல்லவா நீ வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடிந்ததற்கு பின்னால் சொன்னார்கள், விசாரணை என்பது இறைவனிடத்தில் பலவிதமாக இருக்கும். ஒரு சில விதங்களில் மிக முக்கியமாக நாம் தெரிந்ததை போன்று ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஆளையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு சில இடங்களிலே அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது யாரையும் விசாரிக்க மாட்டான். நீ சொன்ன மாதிரியே குற்றவாளிகள் விசாரிக்கப்படாத வரை எப்பொழுது தெரியுமா? அதற்கு அடுத்து வரும், அவன் கையில ஒரு பட்டாளையை கொடுக்கப்படும். அது வலது பக்கமா இடது பக்கமான்னு பார்க்கணும். இடது பக்கம் கொடுத்தா அவனுக்கு வேற மாதிரி விசாரணை, வலது பக்கம் கொடுத்தா அவனுக்கு வேற மாதிரி விசாரணை. இது ஒரு படித்தரம். இன்னொரு பக்கம் ஒரு விசாரணை இருக்கு. அது எப்படின்னா, உன் வாயை மூடப்படும், ஒன்ன விசாரிக்க மாட்டாங்க, உன் வாயிலிருந்து வர கொண்டு வர மாட்டாங்க. அவன் கை சாட்சி சொல்லும், அவன் கால் சாட்சி சொல்லும், வாய்க்கு பூட்டு போடப்படும். இப்படியே விளக்கம் கொடுக்குறாங்க. பகதாதுக்கு போயாச்சு. அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க இவருடைய வரலாறை பற்றி. பகதாதுல கூஃபால போய் உட்கார்ந்து கொண்டு இருந்தானா, நல்ல காயத்தோடு கட்டு வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவனை மாதிரியே இன்னொருத்த வந்து 2 பேர் கேள்வி கேட்குறாங்க. ஏப்பா, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த குர்ஆன்ல 2 இடத்துல ஒரே இந்த உனக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் மதீனால சூப்பரா ஒரு ஆள் இருக்கார், பண்பா சொல்லி கொடுக்கிறார். அல்லாஹ் எழுதுறாங்க, அழகா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தார். நான் மறக்கவே மறக்க மாட்டேன் குர்ஆனின் விளக்கங்களை என்று சொன்னாராம் என்று அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுவார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கல்வியை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல நமது நோக்கம் பெருமக்கள். அந்த கல்வியை ஒழுங்கானவரிடமிருந்து, ஒழுங்கான இடத்திலிருந்து சரியான முறையிலே கற்றுக்கொள்வது என்றால் அது நமது மதரசாக்கள் மிக முக்கியமான இடங்கள் பிடித்திருக்கிறது. இன்று உலகத்தில் அழியக்கூடாத எந்த நேரத்திலும் இழக்கப்படாத முக்கியமான இடம் என்றால் அது மக்தப் மதரசா. மஹல்லா வாசிகள், ஜமாத்தார்கள், எத்தனையோ நிர்வாகிகள் கூட இங்கே இருக்கக்கூடும். நிர்வாகத்தினரிடம் மிக முக்கியமான பொறுப்பு என்பது இந்த மதரசாவிலே இருக்கிறது. வெறும் ஆலிம்களுக்கு மட்டும் அல்ல மதரசாவினுடைய பொறுப்பு என்பது. அவர்கள் ஓதுவார்கள், அதற்கு பின்னால் ஓதி கொடுப்பார்கள். ஆனால் நிர்வாகத்தினம்
அந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், அந்த மதரசாவிற்கு தேவையான பாடங்கள் எது, அது நடைபெறுகிறதா, இது சரியாக வீட்டில் போய் சேருகிறதா, வீட்டில் தினசரி பிள்ளைகள் ஓதுகிறாரா என்று பெற்றோரிடம் இருந்து செய்தி வருகிறதா போன்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கிற பொறுப்புதாரிகளும் இந்த சமூகத்திற்கு நிறைந்த நிரப்பமாக தேவைப்படுகிறார்கள். மதரசாவிற்கு நல்ல உஸ்தாதுகள் தேவைப்படுகிறார்கள். அதில் குறிப்பாக ஒழுக்கத்தை போதித்து எதை ஓதுகிறோம் என்பதை அந்த பிள்ளைகள் விளங்குகிறார்களா என்பதையும் கவனிக்க வேண்டியது அந்த ஆலிமுடைய கட்டாயமான கடமை. அது அனைத்தும் நம்முடைய அமானிதங்கள். அந்த அமானிதங்களை சிறப்புற மார்க்க கல்வியை கொடுத்து ஈருலக வெற்றியை பெறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த அற்புத பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.